வீட்டில் தோசை மாவு இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பன் தோசையை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க. 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை, கூடவே 3/4 கப் அளவு தயிர், 1/2 கப் அளவு தண்ணி 3 சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இது நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய் இது 2 சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், பாதி வந்து நான் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் சேர்த்து லைட்டாக வதக்கி அதை வந்து நம்ம இந்த மாவு கூட சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி மாவை கலந்துக்கலாம். நார்மலாக இதை வந்து நம்ம தட்காலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேனில் பண்ணுவாங்க குழிக்கரண்டி மாதிரி. நான் அது இல்லாதனால ஆப்பச்சட்டியில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு 1 கரண்டி மாவு அப்படியே ஊற்றணும், ஸ்ப்ரெட் பண்ணலாம் கூடாது. முடி போட்டு ஒரு பக்கம் குக்கான திருப்பி போட்டு 2 பக்கமே லைட்டாக ப்ரௌன் ஸ்பாட் வந்ததை எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பன் தோசை ரெடிங்க. இது நம்மளுக்கு பிடிச்ச சட்னியோட சர்வ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.